மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும். மூச்சு வாங்காமலேயே மென்மையாக உடற்பயிற்சி செய்துவிட்டு வந்துவிட்டால் நம்ம எந்த நன்மையும் கிடையாது. அது மாதிரி ஒரு ஓட்டப்பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா, ஒரு நடைப்பயிற்சி செய்கிறோம்னா மூச்சு வாங்கணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மூச்சு வாங்கலையா, சரி அப்போது நம்ம சரியாக பண்ணலை, இன்னும் வேகமாக நடைப்பயிற்சி செய்யணும் அல்லது ஓட்டப்பயிற்சி செய்யணும். அப்போ தான் மூச்சு வாங்குதுன்னா அதுதான் கரெக்டான அறிகுறி, நம்ம சரியான உடற்பயிற்சி செய்கிறோம் என்பதற்கான அறிகுறி. மூச்சு வாங்கினா தான் அந்த தொப்பை என்பது வராது. என்ன தான் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் மூச்சு வாங்காமல் நீங்கள் நடைபயிற்சி செய்தாலும் உங்களுக்கு தொப்பை இருக்குன்னா சரியாகுது. தொப்பை சரியாகணும்னா மூச்சு வாங்குகிற அளவுக்கு நடைபயிற்சி செய்யணும், ஓட்டப்பயிற்சி செய்யணும். அதே மாதிரி உடற்பயிற்சி செய்வதாக இருந்தால் கூட மூச்சு வாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் கடினமான சவாலான உடற்பயிற்சிகளை செய்யணும். சவாலான உடற்பயிற்சி நீங்கள் உட்காந்து ஒரு 10 வாட்டி எழுந்திரிச்சா கூட மூச்சு வாங்கும். அந்த மாதிரி மூச்சு வாங்குகிறத கவனிக்கணும். மூச்சு வாங்குகிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அந்த மூச்சு வாங்குகிற அந்த நிகழ்வு தான் நம்ம தொப்பைங்கிறது வரவிடாமல் செய்யும். தொப்பைங்கிறது ஏன் வருது அப்படின்னா, வயிற்றுப்பகுதி இறப்பையை தாங்கி பிடிக்கிற அந்த சக்தி எதுக்கு இருக்குன்னா வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு உண்டு. வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு நமது இறப்பை பகுதியை தாங்கி பிடிக்கும். வயிற்று பகுதியில் நிறைய உறுப்புகள் இருக்குது. இறப்பை மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உறுப்புகள்லாம் இருக்குது. இறப்பை எல்லாம் குடல் எல்லாமே இந்த வயிற்று பகுதியில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதை தாங்கி பிடிக்கிற சக்தி எதுக்கு இருக்குது? ஏன்னா வயிற்று பகுதியில் எலும்பு எதுவும் கிடையாது. மேலேயாவது இப்போ இதயத்துக்கு பாதுகாப்பாக எலும்பு இருக்குது, மார்பு எலும்பு இருக்குது. அதுக்கு ஆனால் வயிற்று பகுதியிலே நிறைய உறுப்புகள் இருக்குது. இறப்பை இருக்குது, குடல் இருக்குது, அப்புறம் நிறைய உறுப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு பாதுகாப்பாக எது இருக்குது அப்படின்னா அந்த வயிற்றுப்பகுதி தசைகள் தான். அதுக்கு என்ன குணம்னா தாங்கி பிடிக்கிற திறன் உண்டு. அதை இழக்கும்போது தான் அது தொப்பையாக மாறிவிடுகிறது. அந்த தாங்கி பிடிக்கிற தன்மை இல்லாத போது தான் நம்ம நிறைய சாப்பிடும்போது அது வீங்கிக்கிட்டே பெருசாகிட்டே வருது. தாங்கி பிடிக்கிற தன்மை இல்லை, அதனால தான் தொப்பை என்பது வருகிறது. அப்போ இந்த தாங்கி பிடிக்கிற தன்மையை வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு, வயிற்றுப்பகுதி உறுப்புகளை தாங்கி பிடிக்கிற அந்த தன்மையை மீட்டெடுக்க வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்யும்போது, ஓட்டப்பயிற்சி செய்யும்போது, நடைப்பயிற்சி செய்யும்போது மூச்சு வாங்குகிற அளவுக்கு நம்ம அந்த உடற்பயிற்சியை செய்ய வேண்டும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் செஞ்சால் கூட அதில் மூச்சு வாங்கணும். அந்த மாதிரி செய்யும்போது தான் அந்த உடற்பயிற்சி நமக்கு நன்மை தேரும். தொப்பை என்பது வரவிடாமல் பண்ணும். வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு வயிற்றுப்பகுதி உள்ளுறுப்புகளை இறப்பை, குடல் இதெல்லாம் தாங்கி பிடிக்கிற அந்த வலிமையை வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு அந்த மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி பண்ணும்போது அதுதான் கொடுக்கும். அந்த மூச்சு வாங்குகிற அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யும்போது வயிற்றுப்பகுதி தசைகள் இருக்குல்ல, அதுக்கு வயிற்றுப்பகுதி உறுப்புகளை தாங்கி பிடிக்கிற அந்த திறனை கொடுக்கும். அப்போ தான் தொப்பை என்பது காணாமல் போகும். நம்ம அதை உணர முடியும். வழக்கமாக நீங்கள் உங்களுக்கு தொப்பை அப்படி வீங்கிட்டு இருக்கிற மாதிரி பலூன் மாதிரி இருக்குதா, அப்போது தொங்குதா, அதே நேரத்தில் நீங்கள் மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வாங்க, மூச்சு வாங்குகிற அளவுக்கு ஓடிட்டு வாங்க. அப்போ வயிற்றுப்பகுதி அந்த மாதிரி தொங்காமல் அல்லது பெருசாக இருக்காமல் அது தாங்கி பிடிக்கிற தன்மையோடு அது தெரியும். தாங்கி பிடிக்கிறத உங்களாலே பார்க்க முடியும். தாங்கி பிடிக்கிற திறன் அந்த வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு விட்டதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வலிகளை உடம்பில் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உடற்பயிற்சியின் காரணமாக, உடல் உழைப்பின் காரணமாக உடம்பில் ஏற்படுகிற வலியை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். வலியை பார்த்து பயப்படாதீங்க. வலியை பார்த்து பயப்படாமல் அந்த வலியை இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கணும். வலிங்கிறத ஒரு நண்பனை போல் நினச்சிக்கோங்க. அந்த நண்பன் அவனை இன்னும் அதிகமாக சேர்த்துக்கணும். அதிகப்படுத்திக்கிட்டே போங்க. அதிகப்படுத்த உங்கள் உடம்புல நடக்கிற மாற்றங்கள்லாம் உங்களாலே பார்க்க முடியும். இந்த தொப்பையெல்லாம் எப்படி அது இல்லாமல் போகுது. தொப்பைங்கிறது எப்படி இல்லாமல் போகும் அப்படின்னா, பெருசாக இருக்கிற வயிறு அப்படியே சின்னதாகிட்டே போகுது. அது தாங்கி பிடிக்கும், அவ்வளோதான். அந்த தாங்கி பிடிக்கிற திறன், வயிற்றுப்பகுதி உள்ளுறுப்புகளை தாங்கி பிடிக்கிற திறன் அந்த வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு வரும். அது இயற்கையாகவே இந்த திறன் உண்டு. நாம் தான் தகாத உணவுகளையும் சாப்பிட்டு உடற்பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, உடல் உழைப்பு எதுவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வயிற்றுப்பகுதி தசைகளுக்கு அந்த தாங்கி பிடிக்கிற திறன் இல்லாமல் செய்து அப்புறம் அப்படி வயிறு பெருசாகிறதுக்கு காரணமாக நாம் தான் இருந்தோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மூச்சு வாங்குகிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யும்போது அந்த வயிற்றுப்பகுதி தசைகள்
வயிற்றுப்பகுதி உள்ளுறுப்புகளை தாங்கி பிடிக்கிற அந்த திறனை அது மீட்டெடுக்கும். தொப்பைங்கிறது உங்களுக்கு காணாமல் போகிறத நீங்களே காணலாம், அந்த அற்புதத்தை. அதனால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சி செய்யணும். உடல் வலி ஏற்படுவதை பயப்படக்கூடாது. உடம்பு வலிக்குதா அதை நீங்கள் உற்சாகமாக கருதுங்க. உடம்பு பயங்கரமாக வலிக்குது, அந்த வலியோடு போய் திரும்ப திரும்ப உடற்பயிற்சி செய்யுங்க. திரும்ப திரும்ப நடைப்பயிற்சி, திரும்ப திரும்ப ஓட்டப்பயிற்சி. நல்ல இரவு ஒரு 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தூக்கத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே நேரத்தில் உடற்பயிற்சி வலியை வந்தாலே சந்தோஷப்படுங்க. உடற்பயிற்சி செய்து உடம்பில் வலி வந்தால் சந்தோஷப்பட்டுட்டு மேலும் மேலும் அந்த உடற்பயிற்சியை தீவிரமாக செய்யணும். செஞ்சுட்டு அந்த உடலில் உள்ள வலியை அதிகப்படுத்த உடல் ஒரு 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 ஒழுங்குக்கு வரும், ஒரு ஷேப்புக்கு வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பார்க்க முடியும்.